கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்குவாதம் செய்யாதவர்களாய், அன்புள்ளவர்களாய், தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது அவர் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், வாக்குவாதம் செய்யாதவராய் காணப்பட்டார். மத்தேயு 12:18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் வாக்குவாதம் செய்யாதவராய், அமைதல் உள்ளவராய், நியாயம் செய்கிறவராய் காணப்பட்டார். அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறவராய் இருக்க வேண்டும். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அவருடைய ஆவியை உடையவர்களாகிய நாம் அவரை போல வாழ வேண்டும். அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய ஆலோசனையின்படி வாழும்போது நம்முடைய வாழ்வு சமாதானமுள்ளதாய் காணப்படும். ஆகவே வாக்குவாதம் பண்ணாதவர்களாய், நீதி நியாயம் செய்கிறவர்களாய், அமைதல் உள்ளவர்களாய் அவரை போல வாழ்வோம். அப்பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருடைய ஆலோசனையின்படி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போல வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய், அமைதல் உள்ளவர்களாய், வாக்குவாதம் செய்யாதவர்களாய், நீதி நியாயம் செய்கிறவர்களாய், நற்கிரியை செய்கிற வாழ்க்கை வாழ, உம்மை போல வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.